So guys, இன்னைக்கு வீடியோல நம்ம சிட்ரானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா நமக்கு 82 ஹார்ஸ் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் இந்த C3ல இது எப்படி நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது, ஸோ இந்த இன்ஜின் நாய்ஸ்லாம் உள்ள வருதா, ரோல் நாய்ஸ்லாம் உள்ள வருதா அப்படிங்கிற இந்த C3யோட ஒரு கம்ப்ளீட் டிரைவ் ரிவ்யூவாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வரலான்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் சிட்ரான் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க சிட்ரா கார் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீடைல் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கேபினுக்குள்ள எந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க, ஸ்மூத்தாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீட் பெல்ட் போட்டுவோம். டிரைவ் பண்ணும்போது எப்பயுமே சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. சீட் பெல்ட் போட்டாச்சு, வண்டியை இப்போ நம்ம மூவ் பண்ணலாம் அப்படியே. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கியர் லிவர் வந்து நம்ம எப்பயுமே ரவுண்ட் டைப்பாக பார்த்துருப்போம், இது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பாக போயிருக்கு. உங்களோட அந்த டிசைனிங் தீம் பேட்டர்னில் அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் பேட்டர்னில் இதையுமே நம்ம கொண்டு போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டினஸ் இருக்க மாதிரி நல்லாவே இருக்கு. பட் நம்ம கை பிடிக்கிறது நார்மல் பிடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பட் போக போக உங்களுக்கு பழகிரும்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன், மூவ் பண்ணுறேன். ஈஸி மூவ்மெண்ட்டா இருக்குங்க, ஸ்ட்ரெயின் எதுவும் தெரில. ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கேன், ஸ்ட்ரெயின் எதுவும் தெரில. செகண்ட் கியர். ஸோ ரோடு நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கரடு முரடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏர்கிராஸ் C3 ஏர்கிராஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ரோட்டில் தான் இதையுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இதில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அவுட்டர் மாண்டேஜ் நான் ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு இந்த ரோடு வந்து பேட் ரோடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்துட்டு நல்லாவே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிலேஷன்லேருந்து கால் எடுத்தோன்னா இன்ஜின் பிரேக்கிங் நல்லாவே இருக்குங்க, நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுற மாதிரியே தெரில, நீட்டாக ஏறி இறங்கிடுச்சு நமக்கு. நல்ல வேலை லாக்கு போடல. போன தடவை இதில் வந்து தாங்க நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்னோம். இந்த இதில் பாருங்களேன், அழகா நீட்டாக ஏறி இறங்கிருச்சு. எந்த ஒரு குலுங்கல் ஜோல்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக ஏறி இறங்கிருச்சு நமக்கு. சஸ்பென்ஷன் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னுமே நல்லா இருக்குங்க. சரி, ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருது. ஸோ நீட்டாக ஏறி இறங்கிருச்சு, தூக்கியெல்லாம் எதுவும் போடல, நல்லாவே இருக்குது. ஸோ சிட்ரானோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ரீசெண்டாக இப்போ நம்ம சிட்ரானோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் உண்மையிலேயே ஃபீல் பண்ணும்போது ஒரு சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குங்கிறத சொல்லிட்டு நம்மளால் உணர முடியுதுங்க. ஸோ 50-60+ நல்லாவே இருக்குங்க. இது வந்து அந்த இன்டீரியர் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரோட்லையும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ரோடு நல்லாவே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்ரானில் இந்த பேஸ் மாடலான C3 மாடல்லேருந்தே நல்லாவே பண்ணியிருக்காங்கங்க. அதெல்லாம் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியல, நல்லாவே இருக்குது சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர், பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. பக்கத்தில் வந்து பிரேக் அடித்தாலும் நல்லாவே பஞ்சியான ஒரு பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ இன்டீரியர் ரோட்டில் ஓட்டுறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது இந்த மாடல். நீங்கள் இதில் வந்து நல்ல ஒரு பிரேக்கிங், ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. லைட் ஸ்டேரிங் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இன்ஜின் பிரேக்கிங்கை நல்லாவே இந்த வெஹிக்கிளில் நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க, அது ஒரு நல்லா இருக்குது. நம்ம செகண்ட் கியரில் போட்டுட்டு ஆக்சிலேஷன் வந்து கால் எடுத்தாலும் வண்டி டக்குன்னு மூவ் ஆகலை. இந்த ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிற எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்லோப்லையுமே நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஹைவேஸ் வந்துட்டோம் நம்ம. ஸோ தேர்ட் கியரில் ஒரு புஷ் ஃபோர்த் கியர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு MID டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து LCD டிஸ்பிளே தான், நெகட்டிவ் பேட்டர்னில் வரக்கூடிய LCD டிஸ்பிளே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதிலே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா விசிபிலிட்டி வைஸுமே நல்ல பிரைட்னஸாக இருக்குது நமக்கு. இப்போ ஹை ஸ்பீட் ஸ்ட்ரெச் எடுத்து பார்த்துட்டு நமக்கு மற்றதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹைவேஸில் நம்ம 5th கியரில் ப்ரெஸ் பண்ணுறோம், கிராஜுவலான இன்க்ரீஸ் தாங்க இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ஒரு நல்ல இனிஷியல் டார்க் நமக்கு கிடச்சி வண்டி எடுக்குது. போக போக ஹை ஸ்பீட் போகணுன்னா பில்டப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது.
இது அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினுங்கவும் நமக்கு கிராஜுவலான ஸ்பீடில் தான் இது வந்து டாப் ஸ்பீட் அட்டைன் பண்ணுது. ஸோ அப்படிங்கும் போது மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா சடன் பிக்கப் இருக்குது அப்படிங்கும்போது மைலேஜில் கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் இருக்குங்கும் போது மைலேஜ் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதோட மைலேஜ் கிளைமபிள் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்ரான் தரப்புலேருந்து 19.3 km/லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பொறுத்து ஒரு 14-15 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சிட்டிக்குள்ளேயும், ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ சிட்டி ப்ளஸ் ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஓட்டும் போது ஆவரேஜாக ஒரு 17 அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ யூ டர்ன் பண்ணிடலாம் இங்கே. ஸோ இந்த நான் யூ டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ சென்ட்ரிங் இந்த வெஹிக்கிள் ஆகுதுங்க, அதெல்லாம் எந்த இஷ்யூவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவைங்களா செகண்ட் கியரில் ஒரு புஷ் எடுக்கிறோம் நம்ம, 40-50 அசால்ட்டாக போகுது. இன்ஜினோட ரெவ்வு வந்து நல்லாவே நமக்கு கேட்குது. அதாவது ஹைவேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வீவிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. இங்கே ஐஆர்விஎம் ஆகட்டும், ஓஆர்விஎம் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டோட லுக்குமே வெளியே போனட் 2 சைடும் நமக்கு நல்லாவே விசிபிளாக இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காரும் நல்லாவே விசிபிளாக இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட், ஃபீல் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வாக்கரன் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அது இந்த ஒரு 6.5 lakhs எக்ஸ்ஷோரூம் ரேட்டில் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேஸ் மாடலாக இந்த வெஹிக்கிள் வந்து சிட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு கேட்சியான ஃபீச்சர்ஸ் கொடுத்து மக்களை நல்லாவே அட்ராக்ட் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கரன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிரைவ் ரிவ்யூமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் நாய்ஸ் அந்த அளவுக்கு உள்ள கேட்குறாங்க, டயர் நாய்ஸுமே அந்த அளவுக்கு கேரி ஓவர் ஆகலை, நல்லா இருக்கு. மறுபடியும் சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சிட்டி ரோட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவே இருக்குங்க. நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோட நல்லா இருக்கு ஹைவேஸில் ஓட்டுறதுக்குமே இந்த வெஹிக்கிள். ஸோ யூட்டர் எடுத்துடலாம் நம்ம. ஸோ வண்டி வந்து அந்த ஆட்டோ ஐடியல் ஸ்டார்ட்ஸாக ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சிட்ரானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஓட்ட எப்படி இருக்குது, அண்ட் இந்த C3ல இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஓவராலாக சஸ்பென்ஷன் குட்டு, பர்ஃபார்மன்ஸும் நமக்கு போதுமான லெவலில் இருக்குது. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இன்ஜினோட நாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் தெரியல. பட் வந்து அந்த நடுவில் ஏசி நம்ம போட்டிருக்கும் போது அந்த கம்ப்ரெஷன்ஸ் எடுத்து ஓடும்போது அப்போ வரக்கூடிய சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஹைவேஸில் ஓடும்போது டயர் நாய்ஸ், இன்ஜின் நாய்ஸ் தான் அந்த அளவுக்கு உள்ள கேரி ஆகலாங்க. லைட்டாக மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப நமக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த என்விஹெச் லெவலுங்கிறது இல்லை, நீட்டாக இருக்குது. எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வீவிங் ஆங்கிள் சொல்லியிருப்பேன், எல்லாமே நல்லாவே இருக்குது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சஸ்பென்ஷன் இந்த வெஹிக்கிளில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் டர்போ போகிறீங்க அப்படிங்கும் போது நல்லாவே பிக்கப் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம C3 ஏர் கிளாஸ் பண்ணும்போது டர்போ தான் ஓட்டியிருந்தோம். ஸோ அதனால் டர்போ இன்ஜினோட பவரும் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த இதை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் ட்ராப்புங்கிறது அதில் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் டீட்டெயில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வாக்கரன்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி இந்த C3 வேரியண்ட்டோட வாக்கரன் நம்ம போட்டிருக்கோம், பேஸ் ஃபீல் வேரியன்ட்டோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டீட்டெயில்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு திருச்சி இருக்கக்கூடிய ஜெயராஜ் சிட்ரான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.